வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு கன்னட மிஸ்ட்ரி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் அக்னித வாசி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கர்நாடகாவில் இருக்க ஒரு மலை கிராமத்துல ஸ்ரீனிவாசான்ற ஒரு பெரியவர், அவர் தான் அந்த ஊர் தலைவர். அவரு ஒரு நாள் மர்மமான முறையில அவர் வீட்டுல இறந்து கிடக்குறாரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வயசாயிடுச்சு, அதான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா அதே ஊர் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்க படத்தோட ஹீரோவான கோவிந்த்க்கு பாடியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் இயற்கையா சாகல, இவர் யாரோ கொண்டு இருக்காங்க, சோ யார் அந்த கொலையாளி, அவருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல, நான் அடிச்சு சொல்றேன், கிளைமாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த அக்னித வாசி. இப்ப இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சரியா 30 வருஷத்துக்கு முன்னாடி 1970s அப்போ ராத்திரி நேரம் கோவிந்த்ன்ற ஒரு யங்ஸ்டர் தன்னுடைய அம்மா அவன் தம்பி தங்கச்சியோட தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஊர் தலைவரான ஸ்ரீனிவாச ராவ் வந்து உடனே கிணத்துக்குள்ள குதிச்சு அவங்கள காப்பாத்துற விதமா அவர் தண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ள போக, பின்னாடி இந்த கோவிந்த்ன்ற அந்த யங்ஸ்டரும் தன்னுடைய அம்மாவையும் சிப்லிங்ஸையும் காப்பாத்துறதுக்காக கிணத்துக்குள்ள குதிச்சிடறான். அப்படி குதிச்சு உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போனா இவனுடைய அம்மா தண்ணி கடியில கெட்டிமா இவனுடைய தம்பியோட கையை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட்லயே கோவிந்த் அவங்க அம்மாவுடைய கையை விலக்கி விட்டு முதல்ல தம்பியை காப்பாத்தி அப்படியே மேல கொண்டு வரான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சரியா 30 வருஷம் கழிச்சு இப்போ 1990sல கர்நாடகால இருக்க அதே மலை கிராமத்துல பைக்ல ஒரு நபர் போயிட்டு இருக்காருல, இவருடைய பேர் அனந்து. இவரு நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறாரு. போற வழியில பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு நேரா இப்போ இன்ஸ்பெக்டர் கோவிந்த் அவருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இப்போ அந்த வீட்டுல ஒருத்தர் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காருல, இவர் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இவருடைய பேர் தான் கோவிந்த். ஓப்பனிங்லே தன்னுடைய அம்மா தம்பி தங்கச்சியோட கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்கல்ல, அது இவருடைய அம்மா தான். அவங்க அப்பவே அந்த சம்பவத்துல இறந்துட்டாங்க போல. இப்போ இவரு சமையல் பண்ணிட்டு இருக்கிறது கூட தான் அம்மாக்காக தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மாவுடைய நினைவு நாள். சோ அதனால படைச்சு சாமி கும்பிடுறதுக்காக இவரே சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதும் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு படைச்சிட்டு ஒரு ஸ்டேஷன்ல தெரிஞ்ச கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷனா இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட இருக்கவங்க எல்லாம் இவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய தம்பி தங்கச்சிங்களெல்லாம் உங்களுடைய பசங்க மாதிரி வளர்த்தீங்களே, இந்த வருஷம் கூட உங்களை பார்க்க அவங்க ஊருக்கு வரலையா அப்படின்னு மாதிரி கேட்க, எஸ் நம்ம ஹீரோவுடைய தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு இவரை பார்க்க வரதே இல்லை. ஆனா அதை பத்தி எல்லாம் இவரு கவலை இல்லை, இவரு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இவர் செஞ்சுட்டாரு. இப்படி நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எஸ்ஐ ஆனந்த் ஸ்டேஷனுக்கு வந்ததும் அந்த ஸ்டேஷனுக்கு அம்மச்சின்ற ஒரு லேடி வராங்க. இவங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய லேடி, சிங்கிள் பேரண்ட். இவங்களுக்கு பங்கஜின்ற ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க. அந்த ஊர் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. சோ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்ததும் எஸ்ஐ அனந்து இந்த அம்மாச்சியை பார்த்து, ஏமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வயசு ஆயிடுச்சுல, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ண வச்சிருக்கீங்க, அவ வேற அப்பப்போ சந்திரனாவோட வீட்டு பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கா, உங்க வீட்லயும் ஒரு வயசு பையன் இருக்கான், சோ பார்த்து சூதானமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் அனந்து அம்மாச்சி கிட்ட அவங்களுடைய பொண்ணை பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, டே கட் பண்ணி சொல்லிட்டு இருந்த அந்த பங்கஜின்ற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு எஸ்ஐ சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்க ஒரே வீடு யங்ஸ்டர் ரோஹித்தோட வீடு தான். 1990sலாம் இந்த கம்ப்யூட்டர்ன்றது ரொம்ப அரிதான விஷயம். அதுவும் இந்த மாதிரி குக்கிராமத்துல கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட்டோட இவன் வீட்டுல மட்டும் தான் இருக்கு. இந்த பொண்ணு பங்கஜும் ரோஹித் கூட மாதிரி க்ளோஸா இருக்கிற மாதிரியும் இன்னைக்கு ஈவினிங் தோட்டத்து பக்கம் வான்ற மாதிரி கூப்பிட்டு இவன் கையில ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்புறா. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து இந்த ரோஹித்ன்ற பையன் நேரா இப்போ இந்த ஊருடைய தலைவரான ஸ்ரீனிவாசா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு நைட் அவர் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பங்கஜி கொடுத்த அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சிக்கன் குழம்பு அவருக்கு கொடுக்குறான். அப்படி அவருக்கு கொடுத்ததும் மாதிரி பயத்தோட இந்த இரவே அவர் வீட்டுல இருந்து தலை தெறிக்க காட்டு வழியா ஓடிக்கிட்டு இருக்கான். அதே காட்டுக்குள்ள ஏகப்பட்ட யானைகள், யானை குட்டியோட ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுல எலக்ட்ரிக் சப்ளை ஆயிட்டு இருக்க ஒயர்ல போயிட்டு இந்த யானை போய் மோதி ஒயர்லாம் கட் ஆகி இந்த கிராமத்துக்கு நைட்டு ஒரு பெரிய ஷார்டேஜ் ஏற்படுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஊர் தலைவரான ஸ்ரீனிவாசா அவருடைய வீட்டுல இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ அவருடைய ஜீப் எடுத்துட்டு போகும்போது எப்போ இவர் ஜீப் எடுத்தாலும் இவர் வீட்டுல இருக்க சேவல் ஜீப் பானட் மேல வந்து உட்காந்துக்கும். எப்பவுமே அந்த சேவல் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும் போல. இப்போ நம்ம ஹீரோ அந்த சேவல் ஜீப்போட ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள், எஸ்ஐ எல்லாரையும் கூட்டிட்டு நேரா இப்போ ஸ்ரீனிவாசாவுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க அவருடைய வீட்டுக்குள்ள போனதும் அவருடைய பாடியை கொண்டு வந்து வெளில வைக்கிறாங்க. ஹீரோ அவருடைய பாடியை போயிட்டு ஊத்து பாக்குறாரு. லாஸ்டா நேத்து நைட் அவர் சாப்பிட்ட சிக்கன் குழம்பு அவர் வாயோரமா ஒட்டிட்டு இருக்கு. ஆனா அப்படியே பாத்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு சந்தேகப்படுறபடி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. சடனா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இவர் வீட்டு பின்பக்கம் குப்பைகள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஹீரோவுடைய வீட்டு சேவல் ஜீப் வழியா வந்துச்சுல, அது குப்பை கொட்டி இருக்கிற இடத்துல இருந்து கிட்ட போகாம எகிரி எகிரி குதிச்சிட்டு இருக்கு. சோ ஒரு மாதிரி இந்த சேவல் வீடா நடக்கிறத பார்த்துட்டு அப்படி இப்ப கிச்சனுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பிளேட்ஸை பாக்குறாரு. சோ இவர் இப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்து எல்லாரும் முன்னாடி ஸ்ரீனிவாசாவுடைய மரணம் நேச்சுரல் டெத் கிடையாது, அவரை யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஊர்க்காரங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் நம்ம ஹீரோ கூடவே இருக்க எஸ்ஐ அனந்து அவரு கூட ஒண்ணும் புரியல. என்ன இவரு திடீர்னு இவரு இத போய் கொலைன்னு சொல்றாரு, வயசாகி போச்சு, இயற்கையான முறையில் தான் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் இல்ல, யாரோ இவரை பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க, முதல்ல இவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கால் பண்ணி உடனடியா இவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. மாதிரி சீரியஸான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸ் ஆபீசரா இவர் மாறினத கூட இருக்க எஸ்ஐ பார்த்துட்டு கடந்த பல வருஷங்களா இவர் எந்த ஒரு கேஸுமே எடுக்காம ஸ்டேஷனுக்கும் ஒழுங்கா போகாம பாட்னா அவர் வேலை உண்டுன்னு வீட்லயே இருந்தாரு. இன்னைக்கு ஏன் இவர் திடீர்னு இப்படி பக்கா போலீஸா மாறி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னு ஒண்ணுமே புரியாம இவர் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. இறந்து போன ஸ்ரீனிவாசா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய பேர் அருண். சில வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி அப்ராட்டுக்கு போயிட்டான். அவனை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு இவங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போதான் அங்க இருக்க அம்மச்சியோட பொண்ணான பங்கச்சி இருக்காங்களே, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட லாஸ்டா ரோஹித் தான் ஸ்ரீனிவாசனுடைய பையனான அருண் கூட இமெயில் மூலமா பேசிட்டு இருந்தான், அவனை போய் பிடிச்சிக்கினா நீங்க அருணை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஐடியா கொடுத்ததும் ஓகே உடனே போயிட்டு அந்த ரோஹித் பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ கிட்ட சொல்லி அனுப்ப டே கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு ரோஹித் யாருன்ற ஒரு பிளாஷ்பேக். அந்த ஊர்ல சந்திரனான்ற ஒரு ஃபேமிலி மேன் இருக்காரு. அவருக்கு 2 பசங்க. மூத்த பையன் சிவில் இன்ஜினியரா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். சோ அவன் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுடைய பேர் தான் ரோஹித். அண்ணனுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அவன் இப்போ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அண்ணன் கிட்ட ஏன்னா மார்க்கெட்ல புது மாடல் கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு, அப்பா கிட்ட சொல்லி இதான் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தர அண்ட் இன்டர்நெட்டையும் நீ தான் அப்பா கிட்ட பேசி இழுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் கிட்ட அவன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்க சரி ஓகே நான் அப்பா கிட்ட பேசுறேன்டா அப்படின்ற மாதிரி அண்ணனும் சொல்லிட்டு போயிடான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ரோஹித்தோடைய அண்ணன் அவங்க அப்பா கால் பண்ணி அவங்க தம்பி கேட்டது எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்காரு. அண்ணே ரோஹித்தோடைய அப்பாவும் ரோஹித்துக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது கம்ப்யூட்டரை வாங்கி இறக்கிருக்காரு. இவங்க ஆர்டர் பண்ணிருக்க கம்ப்யூட்டர் பாக்ஸ் வந்து கொரியர் ஆபீஸ்ல வெளியில பாக்ஸா இருக்கு. அதான் அந்த ஊர் தலைவரான ஸ்ரீனிவாசா பார்த்துட்டு நான் அந்த பொட்டி எல்லாம் யார் ஆர்டர் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சந்திரனாவுடைய பையனான ரோஹித் அவன் தான் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கான். இவருக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் எதுவுமே தலைவரான ஸ்ரீனிவாசுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவங்க பையன் இந்த கம்ப்யூட்டர் படிச்சதுனால தான் இவர் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்ட்டு கோவத்துல இருக்காரு. இந்த பக்கம் ரோஹித்தோடைய வீட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்து இறங்கிடுச்சு. கம்ப்யூட்டருக்கு பூஜெல்லாம் போட்டு ஆன் பண்ணி ஒண்ணுமே தெரியலனா கூட டெய்லி காலையில எதிர்த்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி டெய்லி கேம் விளையாடுறது, இப்படியே அந்த கம்ப்யூட்டர் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு அவன் மச்சான் பிரமோத் வந்திருக்கான். அதாவது அவர் மனைவியோட தம்பி போல. அவன் அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். உடனடியா எமர்ஜென்சியா இவன் ஆபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பணும். ஆனா இவங்க வீட்டுல கம்ப்யூட்டர் இல்ல. அந்த கிராமத்திலேயே கம்ப்யூட்டர் வச்சிருக்க ஒரே ஆள் ரோஹித் மட்டும் தான். சோ அதனால நம்ம ஹீரோ மச்சான் பிரமோத கூட்டிட்டு ரோஹித்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பிரமோதும் அங்க போனதும் ரோஹித் ரூம்ல இருக்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பிடுறாரு. நல்ல வேலைப்பா, இந்த குக் கிராமத்துல உங்ககிட்டயாச்சும் கம்ப்யூட்டர் இருந்துச்சு, பரவாயில்லையே இன்டர்நெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரமோத் நம்ம ரோஹித் கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே சரி ஓகே நான் என் அக்காக்காக அனுப்பக்கூடிய இமெயில்ஸ் எல்லாம் நீ பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு கொடு, நான் ஒரு இமெயிலுக்கு 50 ரூபா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரமோத் கேட்க அடடே இது நல்ல பிசினஸா இருக்கே, சரி ஓகே ஆனா எனக்கு இந்த இமெயில எப்படி அனுப்புறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லி கொடுங்க, அடே அதெல்லாம் சிம்பிள் மேட்டர் நானே உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரமோத் நம்ம ரோஹித்துக்கு இமெயில் எப்படி அனுப்புறது அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரமோத யாராலையும் கையிலே பிடிக்க முடியல. சும்மா டெய்லி இவனுக்கு ஏகப்பட்ட மெயில்ஸ் வருது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு டைமிங்ல எல்லாருக்கும் போய் படிச்சு காட்டுறது. இந்த மாதிரி போஸ்டல் சர்வீஸை விட இந்த இமெயில் சர்வீஸ் அவங்க ஊர்ல ரோஹித் மூலமா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சோ இப்படி நம்ம ரோஹித் இந்த இமெயில் டெலிவரி பண்ற வேலையில பயங்கர ஹாப்பியா இருக்கும்போது அப்பதான் இவனுடைய மெயிலுக்கு அப்ராட்ல இருக்க ஸ்ரீனிவாசனுடைய பையனான அருண் அவர்கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஹாய் ரோஹித், நான் தான் ஸ்ரீனிவாசனோட பையன், என் கதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும், எப்போ நான் அந்த ஊரை விட்டு அப்ராட் வந்துட்டேன், நான் என் அப்பா பேச்சை மீறி வெளிநாட்டுக்கு வந்ததுனாலே என் அப்பா என்கிட்ட பேசுறது இல்ல, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ தான் அவரை டெய்லி போய் பார்த்து அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அப்ராட்ல இருக்க இந்த ஊர் தலைவருடைய பையன் அருண் கிட்ட இருந்து ரோஹித்துக்கு மெயில் வந்திருக்கு. அப்படியே இந்த இமெயில் மூலமாவே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நிறைய விஷயம் அருண் நம்ம ரோஹித் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுடைய ஃபேவரட் ஃபுட்டே சிக்கனா, நான் ஊர்ல இருந்தா வாரத்துக்கு 2 முறையாச்சும் நான் என் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு பதிலா நீ வாங்கிட்டு போய் கொடு, அது போக இங்க நான் செஞ்சுட்டு இந்த வேலையில இருந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ ஊருக்கு வந்தாலும் அப்பா என்ன சேர்த்துக்க மாட்டாரு, அப்படியே நான் ஊருக்கு வந்தாலும் ஒரு பக்கா பிசினஸ் பிளானோட வரேன், நீ நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அருண் நம்ம ரோஹித்துக்கு மெயில் அனுப்பியிருக்கான். 2 பேரும் கொலாப் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கலான்ற விஷயம் ரோஹித் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இருந்து அருணுடைய அப்பா அந்த ஊர் தலைவர் ஸ்ரீனிவாசா இருக்கார்ல, அவரை காக்கா பிடிக்கிற விதமா அவருக்கு பிடிச்ச சிக்கனை வாங்கிட்டு போய் கொடுக்கறது, அவர் கூட ஃப்ரெண்ட்லியா பழகிறது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அருண் கிட்ட இருந்து ஒரு மெயில், இந்த முறை நான் அனுப்புற மெயில பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஊர்ல இருக்க பங்கஜி அவகிட்ட போய் படிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி
மாதிரி அப்ராட்ல இருக்க அருண் மெயில் அனுப்பியிருக்கான். இப்போ அருண் பங்கஜிக்காக எழுதி அனுப்பின அந்த இமெயில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ நேரா இப்போ பங்கஜியை சந்திக்கிறதுக்காக போயிருக்கான். கிணத்தடியில தண்ணி பிடிச்சிட்டு இருக்க பங்கஜி கிட்ட உனக்கு ஃபாரின்ல இருக்க அருண் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி சொன்னதும் அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆக்சுவலா பங்கஜியும் அருணும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அருண் இந்த கிராமத்தை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பல வருஷமா அவன் பங்கஜி கூட பேசாமலே இருந்திருக்கான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவன் பங்கஜிக்காக ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். ஆனா அது இங்கிலீஷ்லயே இருக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீயே படிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி பங்கஜி நம்ம ரோஹித் கிட்ட கேட்க ஓகே படிச்சுட்டா போதுன்னு சொல்லிட்டு அருண் பங்கஜிக்காக எழுதி அனுப்பியிருக்கூடிய அந்த லெட்டரை இவனே வாசிச்சு காட்டுறான். நீங்க ஏதாவது உங்க அருணுக்கு ரிப்ளை கொடுக்கணுமா சொல்லுங்க, என்ன மெசேஜ் வேணா அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரோஹித் பங்கஜி கிட்ட கேட்க நீங்க எப்போ வருவீங்க, நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான மெசேஜ் பங்கஜி அனுப்ப சொல்லியிருக்கா. இப்படி பங்கஜி நம்ம ரோஹித்தை யூஸ் பண்ணி அருண் கூட சாட் பண்ண ஆரம்பிச்சிடறா. ரோஹித்தோட வீட்டுக்கே போயிட்டு டைப்பிங் கத்துக்கிறதா சொல்லிட்டு அருண் கூட சாட் பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. இப்படி பங்கஜி அண்ட் அருணோடைய லவ்வுக்கு இடையே நம்ம ரோஹித் பாலமா இருக்கான். ஆனா அவனுக்கு லைட்டா பங்கஜி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவுல தான் அருணுடைய அப்பாவான ஊர் தலைவர் ஸ்ரீனிவாசா இருக்கார்ல, அவரு வந்து ரோஹித்தோடைய அப்பா அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டரான நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் என் சொத்தை எல்லாத்தையும் அனாத ஆசிரமம் இல்லாதவங்களுக்கு மொத்தமா நான் எழுதி கொடுக்க போறேன் அப்படின்னு நான் எழுதி கொடுத்ததும் நிம்மதியா நான் கண்ணை மூடிடுவேன் அப்படின்ட்டு மலாம் சொல்ல இதை அங்க நின்று கேட்டுட்டு இருக்க ரோஹித்தால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அப்ராட்ல இருக்க அருண் இந்த சொத்தெல்லாம் வித்துதான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அருணுடைய அப்பா இப்படி ஒரு பிளான்ல இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஐயோ இந்த ஆள் போற போக்குல தானம் பண்றன்ற பேர்ல மொத்த சொத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா, அப்புறம் நாம எப்படி அருண் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவனுக்கு அருண் லவ் பண்ணிட்டு இருக்க பங்கஜி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அந்த பொண்ணு லைட்டா தடுமாறி ரோஹித்த அன்னைக்கு ஈவினிங் தனியா கூப்பிட்டு அவ சமைச்ச சிக்கன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கா. அது கூடவே அவனுக்கு ஒரு கிசியும் கொடுத்து அனுப்ப அந்த சிக்கன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு தான் நைட்டு ஸ்ரீனிவாச ராவ் கொடுத்து அதை சாப்பிட்டு தான் அவர் அன்னைக்கு மரணிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் நம்ம பார்த்த கதையில ரெண்டு சந்தேகம். சிக்கன் குழம்பு செஞ்சு பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புனது பங்கஜி, அவ கொடுத்த அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டதுனால தான் ஸ்ரீனிவாச ராவ் இறந்துதான்னா அப்போ பங்கஜி தானே கில்லர். அவன் ஏன் ஸ்ரீனிவாச ராவை கொலை பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன? அதே மாதிரி அந்த இரவு அந்த சிக்கன் குழம்பு கொடுத்துட்டு ரோஹித் எதுக்காக தலைதெறிக்க ஓடணும்? ஒருவேளை அவனுக்கு பங்கஜியோட பிளான் தெரிஞ்சிருக்குமோ, இல்ல இந்த கொலையில அவனுக்கு உடனே இருக்கோ? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழுதல. அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் இதுக்கப்புறம் தான் கிடைக்க போகுது. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஹீரோவும் எஸ்ஐயும் ரோஹித்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு போனா இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ரோஹித்தோடைய வீட்டுல அவன் கம்ப்யூட்டர் ரூம்ல கம்ப்யூட்டர் தீஞ்சு போன நிலையில அவனும் அந்த ஸ்பாட்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்கான். அந்த ஸ்பாட்ல செக் பண்ணவங்க எல்லாம் நேத்து நைட் எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு கம்ப்யூட்டர் தீப்பிடிச்சிருக்கு, இவனும் இந்த ஸ்பாட்ல இருந்தனால இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு கிரைம் நடந்திருக்க ஸ்பாட்ல வேற ஏதோ விதத்துல இவன் இறந்திருக்கானே அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹித் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னா பங்கஜி இருக்காங்கல்ல, அவங்க அருணுக்கு மெயில் பண்ணோன்னு ரோஹித்தோட ரூமுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரோஹித்துக்கு பங்கஜ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குல்ல, சோ தனியா ரூமுக்குள்ள இருக்கும்போது கையை பிடிச்சிடறான். ஒரு செகண்ட் பங்கஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ரோஹித் அப்படியே முறைச்சு பார்க்க சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வேர்த்து போயிடுது. அப்போ அந்த இடத்துல பங்கஜ் ஒரு மாதிரி வியடா பேசுறாங்க. சில பேர் வர்றதுக்கு தாமதமானா இப்படிதான் நடக்கும், ஒண்ணு கவலைப்படாத, இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி பங்கஜி ரோஹித் கிட்ட சொல்லிட்டு நேரா இப்போ இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்க வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய கோழி எடுத்து அதை அடிச்சு அந்த கோழியை நல்லா கிளீன் பண்ணி நல்லா மசாலா போட்டு சமைச்சு இப்படி இவங்க சமைச்சு வச்சிருக்க அந்த கோழி குழம்ப ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ள போட்டு ஈவினிங் ரோஹித்தை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அந்த இடத்துல வச்சு இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து இதுல இருக்குது சிக்கன் குழம்பு, இது நான் அருணுடைய அப்பாக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே கிட்ட வந்து ரோஹித்தை மயக்கிற விதமா கிஸ் பண்ணி அந்த பாக்ஸை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவனும் அந்த சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஊர் தலைவர் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தடனா போற வழியில ஒருத்தர் மோதிடுறான். அவர் கையில இருந்த ஃபைல் எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த ஃபைல் முழுக்க ஏகப்பட்ட பத்திரமா இருக்கு. கீழே விழுந்து கிடக்கிறவர் ஐயோ தலைவர் ஸ்ரீனிவாசா இந்த பத்திரத்தெல்லாம் லாயர் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு வர சொன்னாரு, இப்படி வந்து விழுந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ரோஹித் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகி நேரா வீட்டுக்கு வந்து இந்த ஆளு ஸ்ரீனிவாச ராவ் சொன்னபடியே மொத்த சொத்தையும் தானம் பண்றவன் போல இருக்கே, அப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டானா இவருடைய பையன் அருணும் இவனும் சேர்ந்து ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோமே, அது எல்லாமே பாழா போயிடு போல இருக்கே. சரி ஓகே, இந்த விஷயத்த ஃபாரின்ல இருக்க அருண் கிட்ட சொல்லி வர வைக்கலான்னு பார்த்தா அவன் வரத்துக்குள்ளவே பெருசு கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே. சோ அதனால அந்த இரவே நம்ம ரோஹித் மாட்டாம ஒருத்தரை எப்படி கொலை பண்றதுன்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த இரவே சில டேப்லெட்ஸை பவுடர் ஆக்கி பங்கஜி கொடுத்து அனுப்பின அந்த கோழி குழம்புல அந்த பவுடரை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கும் பங்கஜி சமைச்சு கொடுத்துருக்க அந்த சிக்கன் மேல லைட்டா ஆசை இருக்கு. சோ இவன் சாப்பிடறதுக்காக டிஃபன் பாக்ஸ்ல இருந்து 2 பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல இந்த பாய்சன் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி பாய்சன் பவுடர் கலந்துருக்க அந்த சிக்கன் குழம்பு எடுத்து தான் அந்த இரவு ஊர் தலைவர் ஸ்ரீனிவாசாவோட வீட்டுக்கு போயிட்டு அவர் சாப்பிடும்போது கொடுத்து
கொடுத்துருக்கான். அவர் இவனை சாப்பிட சொல்லியிருக்காரு. இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இவன் வெளியில வந்து பாத்துட்டு இருக்கான். அவர் அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டு தண்ணி குடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா பாவம் அவரால் முடியல. ஒரு துள்ள துடிக்க இறக்குறத அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரோஹித்தை பார்த்து டே தண்ணி எடுத்து குடுறான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவன் எந்த ஒரு அசைவும் இல்லாம ஜடம் மாதிரி நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் ஓகே நமக்கு வந்த எமனே வந்தான்ற மாதிரி இவர் ரியலைஸ் பண்ணி அந்த ஸ்பாட்லயே துள்ள துடிக்க இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மிச்ச சாப்பாடு இது எல்லாத்தையும் ஒரு பருக்க விடாம எடுத்துட்டு வீட்டு பின்பக்கம் வந்து போட்டுட்டு போயிடறான். இவன் கலந்த அந்த பாய்சன் சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் ஸ்ரீனிவாச ராவ் இறந்திருக்காரு. ஆனா இவனும் அதே இரவு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து எப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரி இப்ப கரண்டா நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்ல பாத்துட்டு இருக்கும் போது அதே ஸ்பாட்டுக்கு பங்கஜியும் வராங்க. உள்ள வந்தவனே அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக். என்னன்னா இவங்க சமைச்சு கொடுத்த அந்த சிக்கன் குழம்புல இருந்து 2 பீஸ் எடுத்து சாப்பிடறதுக்காக டேபிள் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பீசஸ பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு அள்ளி இல்ல இவ பயத்தோட நின்றுட்டு இருக்கிறத பக்கத்திலே இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்பாட்லயே நம்ம ஹீரோ பங்கஜியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாரு. அப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்ததும் பின்னாடியே இவங்க அம்மா வந்து என் பொண்ணு ஒரு அப்பாவி தேவையில்லாம அவளே எதுக்காக இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐ வச்சு பேசும்போது அப்ப அந்த இடத்துக்கு கான்ஸ்டபிள் கையில ஒரு வேறு உடஞ்சி போன பானை துண்டு அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாமே பங்கஜியோட வீட்டு பின்பக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த வேரை எஸ்ஐ வாங்கி பாக்குறாரு. அந்த வேரை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வேருடைய பேர் போஷம்பரா. அது பயங்கர விஷத்தன்மையான வேர். பங்கஜி ஸ்ரீனிவாச ராவ் கொடுக்கறதுக்காக கோழி குழம்பு சமைச்சாங்கல்ல அந்த சமையல்ல இந்த வேரை அரைச்சி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் பங்கஜியோட அம்மாக்கு தெரிய வந்ததும் ஸ்டேஷன்லயே வச்சு பங்கஜியை போட்டு பொழக்க ஏன் அவரை கொலை பண்ணன்ற மாதிரி கேட்க இங்க தாங்க பங்கஜி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இவங்களும் ஸ்ரீனிவாசாவுடைய பையனான அருணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அப்ராட்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டான். ரோஹித் மூலியமா தான் திரும்ப இவங்க இமெயில் மூலியமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வருவீங்கன்னு இவங்க கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அருண் சைட்ல இருந்து ஊருக்கு வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாதனால அவங்க அப்பா ஸ்ரீனிவாச ராவ் போட்டல்னா கண்டிப்பா அருண் வந்துதானே ஆகணும். சோ அருணை வர வைக்கிறதுக்காக தான் இந்த பங்கஜி போஷம் போறான்ற இந்த பாய்சன் வேற அரைச்சி அதை இவங்க செஞ்ச அந்த கோழி குழம்புல போட்டு ரோஹித் மூலியமா ஊர் தலைவர் ஸ்ரீனிவாச ராவுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த குழம்பு பாக்ஸை கொடுக்கும் போதே நீ இதை சாப்பிடாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு வான் பண்ணி தான் நம்ம ரோஹித்துக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனா அவன் 2 சிக்கன் பீஸுக்கு ஆசைப்பட்டு ஆல்ரெடி பாய்சன் கலந்து இருக்குன்னே தெரியாம அந்த குழம்புல இவனும் பாய்சன் கலந்து இவன் சாப்பிடறதுக்காக 2 பீஸ் எடுத்து வச்சிருந்தால அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி கிற்கல் இருக்கும் போதே அந்த இரவு காட்டு யானையினால ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு கம்ப்யூட்டர் தீ பிடிச்சு அதே ஸ்பாட்ல ரோஹித்தும் இறந்து போயிருக்கான். இதெல்லாம் தான் நடந்துச்சுன்ற மாதிரி இங்க எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ அந்த பாஷாம்பரான்ற அந்த விஷம் வாய்ந்த அந்த வேர் அதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா 1 நிமிஷத்துல உயிர் பறிச்சிடும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் எமோஷனா சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம எஸ்ஐ ஊர் தலைவருக்கு விஷம் வச்சு கொண்டு பங்கஜியை பார்த்து அந்த பெரியவர் உனக்கு என்னமா பாவம் பண்ணாரு ரோஹித்ன்ற அந்த சின்ன பையன் 2 பேரும் இப்போ அநியாயமா இறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்க அப்ப அந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு இந்த பொண்ணு ஸ்டேஷன்ல இருக்க வேணாம் வீட்டுக்கு போட்டோம் மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு எஸ்ஐ ஆனந்துக்கு ஒரே குழப்பம். எப்படி இன்ஸ்பெக்டரால எக்ஸாக்டா ஸ்ரீனிவாச ராவ் கொல்லப்பட்டிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சு இந்த கேள்விக்கான பதில் மட்டும் இவருக்கு கிடைக்கவே இல்லை. அதையே யோசிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி ஸ்ரீனிவாச ராவ் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் அவருடைய வீட்டுக்கு போயிருப்பாரு. அவருடைய வீட்டு பின்பக்கம் ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட எப்பவும் இவருடைய ஜீப்லயே வரக்கூடிய அந்த சேவல் அந்த குப்பையில் கிட்டே போகாம பயந்து பின்னாடியே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது. கிச்சன்ல லாஸ்டா சாப்பிட்டு தட்டு இதெல்லாம் வச்சுதான் லாஸ்டா ஸ்ரீனிவாச ராவ் சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் ஏதோ கலந்துருக்காங்கன்றது எப்படி இவர் எக்ஸாக்டா கண்டுபிடிச்சாரு. அந்த குழப்பத்தோடவே அந்த இரவு எஸ்ஐ அனந்து ஹீரோவை ஜீப்ல கூட்டிட்டு ஹீரோ வீட்டுல டிராப் பண்றதுக்காக அந்த இரவு போயிட்டு இருக்கும் போதே எஸ்ஐ ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி கேசஸ்ல இதுதான் நடந்துச்சுன்னு யாராலையும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு அந்த கிரைம் அதே டைப்ல அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. சரியா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவோடைய அம்மா ஹீரோவுடைய தம்பி தங்கச்சியோட கிணத்துல குதிச்சாங்கல்ல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அந்த இரவு ஸ்ரீனிவாசராவும் கிணத்துல குதிச்சு தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோவுடைய அம்மாவையும் காப்பாத்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அவருடைய தம்பி தங்கச்சிங்களையும் காப்பாத்திருப்பாரு. அவங்க அம்மா எதுக்காக தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்தே தொடர்ந்து வாழ்க்கையில கஷ்டம் இதுக்கு மேலே இந்த குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட முடியாதுன்னு தான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஊர் தலைவர் காப்பாத்தி விட்டு யாருக்கு தாமா இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல குழந்தைங்களுடைய முகத்தை பாரு அவங்களுக்காக வச்சு வாழப்பாரு அப்படின்ட்டு மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாரு. கற்பனா அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா நம்ம ஹீரோவை வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிட்டுருக்காரு. இந்த விஷயம் ஹீரோவுடைய அம்மாக்கு பிடிக்கல. இதெல்லாம் நம்ம ஹீரோ எதுக்காக ஒத்துக்கிட்டாருன்னா வெல் செட்டில்டான மாமனார் மூலியமா நம்ம ஹீரோ அவருடைய தம்பி தங்கச்சியெல்லாம் செட்டில் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. அண்ட் இவருக்கும் இதே ஊர்ல போஸ்டிங் வாங்கி தரதா அவங்க மாமனார் சொல்லியிருக்காரு போல. இந்த விஷயம் எதுவுமே இவங்க அம்மாக்கு பிடிக்கல. அவங்க ரொம்ப ரோஷமானவங்க பிடிவாத குணம் கொண்டவங்க. சோ தம்பி தங்கச்சிங்கள நம்ம ஹீரோ சரியா பாத்துக்க மாட்டாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. அதனால திரும்ப நம்ம ஹீரோவோட
ஹீரோவுடைய அம்மா அந்த குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோவுடைய தம்பி அவங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டே ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். தங்கச்சியும் இவங்க அம்மாவால இவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த இரவே நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு, தம்பி தங்கச்சிங்களுக்காக வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவே அவன் கையால அவங்க அம்மாவுடைய கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிடான். அதனால அவன் வீட்டு தோட்டத்துல இருக்க அந்த பாஷம் போறான்ற அந்த விஷம் வாய்ந்த வேரை எடுத்துட்டு வந்து அதை அரைச்சி உங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாயசம் சமைச்சு ஒரு கப் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச பாயசத்தை எல்லாத்தையும் பானையோட பின்னாடி இருக்க ஒரு மரத்துக்கிட்ட உடைச்சதும் விஷம் வாய்ந்த பாயசம் உடைஞ்சிருக்கிற ஸ்பாட்ல உங்க வீட்டு சேவல் வந்திருக்கும். அந்த சேவல் பாயசத்துக்கிட்டே போகாம ஜம்ப் அடிக்கிறத அப்பவே நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. ஏன்னா அந்த சேவலுக்கு அதுல பாயசம் கலந்துட்டு இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள அமைதியா படுத்துட்டு இருக்க அவங்க அம்மாக்கு, அம்மா எந்திரிக்குமா இந்த பாயசத்தை குடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே மனசை கல்லாகிட்டு தான் அம்மாக்கு பாயசம் கலந்த பாயசத்தை கொடுத்து அவங்க கதையை முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் தம்பி தங்கச்சியை வெளியூருக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சு செட்டில் பண்ணிட்டான். இது எல்லாமே இங்க ரிவீல் ஆனதும் அந்த இரவு எஸ்ஐ அனந்து நம்ம ஹீரோவை பார்த்து, பங்கச்சி பண்ண கொலைக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைச்சிரும், ஆனா நீங்க பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேள்வி எழுப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்கிரீனை பார்த்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்களே. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.